ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்ட் ஸ்டைல் டிசைனர்ஸ்லேருந்து உங்கள் நந்தினி. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட்ஸை கிளியர் பண்ண போகிறோம். ஸோ மெஷினை பற்றி நம்ம இன்னைக்கு கிளியர் பண்ணிக்க போகிறோம். வியூஸ் நிறைய கேட்டிருந்த கொஸ்டின்ஸை இம்பார்ட்டண்ட்டான ஒரு 10 கொஸ்டின்ஸை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கான டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்குறதுல ஃபஸ்ட்டு கொஸ்டினே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெஷின் இல்லாமல் இந்த ஒர்க்கை கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. மெஷின் இல்லாமல் கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. என்னென்னா, நம்ம டெய்லியும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்கும்போதும் அந்த ஒவ்வொரு நாள் எண்டுக்குள்ளேயுமே நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டிச்சை நீங்கள் போட்டு பழகிருக்கணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு வந்து போக முடியும். அதனால் மெஷின் இல்லாமல் கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. ரெண்டாவது கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் மெஷினில் வீட்டில் இருக்குது, அதை வந்து ஹெட்டை மட்டும் மாற்றி இந்த ஒர்க் வந்து போட்டுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. நார்மல் மெஷினில் நீங்கள் ஹெட்டை மட்டுமே மாற்றுறதுக்கு நீங்கள் இந்த மெஷினையே மாற்றிடலாம். ஏன்னா ஒவ்வொரு மெஷின்லையுமே இந்த ஹெட்டுக்கான ரேட் தான் ஜாஸ்தியே தவிர இந்த பிளேட் வந்து அந்தளவுக்கு காஸ்ட்டு வராது. ஸோ நீங்கள் ஹெட்டவே மாற்றுறதுக்கு கம்ப்ளீட்டாக அந்த மெஷினையே மாற்றிட்டு போயிடலாம். நான் ஒரு 10 கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 10 கொஷின்ஸ் மட்டும் இப்போ டவுட் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். மூணாவது பார்த்திங்கன்னா, இதில் இருக்கிற பார்ட்ஸ் ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இதில் இருக்கிற பார்ட்ஸ் எதுவுமே வந்து மாற்ற முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த மெஷினோட செட்டாக வர்றது. ஸோ அந்தந்த மெஷினோட செட்டிங்ஸில் வர்றதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறது தான் நல்லது. நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் நார்மல் மிஷினில் பண்ணுற மாதிரி இங்கே வந்து வேணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு அந்த மாதிரி பெடலுக்கு இல்லைன்னா அந்த மாதிரி ஃபுட்டுக்கு இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். நீடில் கார்டு வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். பட் இதில் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே வந்துட்டு நார்மல் பெடல் மிஷின் மாதிரியே தான் இருக்கும். பட் கம்பெனி வந்து வேறு. ஓகேங்களா, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கேன்வாஸ் இல்லாமல் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் நார்மலாக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு கேன்வாஸ் இல்லாமல் போட முடியும். பட் ஒரு ப்ளவுஸ்க்கு வந்துட்டு நீங்கள் டிசைன் போடும்போது கண்டிப்பாக வந்து கேன்வாஸ் போட்டிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு, இது என்ன கம்பெனி நேம் என்னன்னு கேட்குறீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரனியூ. கம்பெனி நேம் வந்து ரனியூ. இங்கே இருக்குது பாருங்கள், RANEW, ரனியூ. இந்த மெஷின் தான் வந்துட்டு எம்ப்ராய்டரி மெஷின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது என்ன மெஷின் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா நார்மல் மெஷினை வந்து நம்ம ஸ்டிச்சிங் மிஷின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன மெஷின் அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து ஜிக்ஸாக் மெஷின். ஜிக்ஸாக்னால் நம்ம கீழே வந்து இதை வந்து இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போயிட்டு வரும். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போகிறது இந்த நீடிலையுமே வந்துட்டு ஜிக்ஸாக்காக நம்மளுக்கு ஒர்க் பண்ணும். அதனால தான் இதை ஜிக்ஸாக் மெஷின் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு நீடில் கார்டு இருக்குமான்னு கேட்குறீங்க. நான் அதனால தான் அந்த மெஷினவே வீடியோவாக எடுத்துகிட்டு, இதுக்கு நீடில் கார்டெல்லாம் இருக்காது. இது வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த இடத்த பார்த்திங்கனாவே நார்மல் மெஷினுக்கும் எம்ப்ராய்டரி மெஷினுக்கும் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும். நார்மல் மெஷினில் இது இப்படி இருக்கும், நீடிலும் நீங்கள் அப்படி போடுற மாதிரி இருக்கும். இது வந்து எம்ப்ராய்டரி மெஷின் இப்படி ஜிக்ஸாக்காக போகும். நீடிலுமே வந்துட்டு இங்கே நம்மளை பார்த்த மாதிரி தான் போட முடியும். இந்த ஹோல் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தான் போட முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பெடல் செட்டப் வந்து பவர் மெஷின் மாதிரியே இருக்குமான்னு கேட்டிங்க. இந்த பெடலுமே பார்த்திங்கன்னா நார்மல் பெடல் மிஷின் மாதிரியே தான் இருக்கும். பட் நம்ம வந்துட்டு இங்கே வந்து மோட்டார் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பீடு வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் பவர் மிஷினில் இருக்கும் பார்த்திங்கன்னா மோட்டார், அதே மோட்டார் தான் நம்ம இதுலேயும் போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நார்மல் மிஷினில் போட முடியுமான்னு ஒருத்தர் கேட்டிங்க. கண்டிப்பாக வந்து நார்மல் மிஷினில் போட முடியாது, டிசைன்ஸ் போட முடியாது. ஜஸ்ட் அட்டாச் பண்ணிக்கலாம், டெய்லரிங் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் மிஷினில். எம்ப்ராய்டரி மிஷினில் நம்ம அப்படி பண்ண முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதை நல்லா கற்றுக்கிட்டு தான் போட முடியுமா, இல்லை ஒரு 1 வீக் மட்டும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு அப்புறமா போடலாமான்னு கேட்டிங்க. இதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ட்ரைனிங் தேவை. ஏன்னா ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு நிறையா போடும்போது அந்த ஒரு ஸ்டிச்சஸ் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு வந்து போக முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் மெஷின் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்து ப்ராக்டிஸ் நிறையா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ்க்கு போட முடியும். இந்த மெஷின், அதாவது இந்த ரனியூ மிஷினில் போட்ட டிசைன் தான் வந்து இந்த டிசைனு. இந்த டிசைனு பாருங்கள், நான் வந்து ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த டிசைன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி கற்றுட்டு நீங்களும் வந்துட்டு வீட்டில் இருந்தே போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 6374655708. மறுபடியும் சொல்கிறேன், 6374
6555708. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்களே வந்துட்டு மேக் பண்ணி நீங்களும் வந்துட்டு நல்லா ஏர்னிங்ஸ் பண்ணலாம். இந்த மெஷினுடைய காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே 8,000 to 12,000 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இந்த மிஷின் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் ஆனால் நல்லா தொடவணும். இதே மிஷின் சேம் கம்பெனியாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும், நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா செட்டப் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே நான் சொல்கிறதுக்கும் நீங்கள் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறோம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.